அக்கா அதுவா அது ஒரு பெரிய கதை. எங்க அம்மா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கப்பதான் இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே பிரச்சனை தான். மதியம் டைம் மேல அங்க போனா சல சலன்னு ஏதோ வித்தியாசமான சவுண்டு. அந்த சைடு போனா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போறது. அது மட்டும் இல்லாம இந்த கட்டணம் எல்லாம் கட்டினாங்கல்லக்கா, அவங்க எல்லாருமே வித்தியாசமான முறையில இறந்து போயிட்டாங்க. அதனாலே இந்த கோயில் கட்ட யாருமே வரவே இல்லக்கா. இந்த கோயிலும் ரொம்ப பாழடைஞ்சு போச்சுக்கா, யாரும் வந்து பராமரிக்கிறதுனால. கடைசியில பாருங்க, அம்மனோட கண்ணை கூட திறக்கவே இல்லை. நைட் டைம்ல மட்டும் இங்க வந்தோம், அவ்வளவுதான்க்கா. இங்க ஒரு 5 தலை பாம்பு இருக்கான், ஒரு தாத்தா பார்த்துட்டு சொன்னாரு. சரி வாங்கக்கா, நம்ம கிளம்புவோம். நம்ம இங்க இவ்வளவு நேரம் இருந்ததே தப்பு. ஓ, இந்த கோயில் பின்னாடி இவ்ளோ ரகசியங்க இருக்கா? அதனாலதான் பாழடைஞ்சு போய் கிடக்குது போல. ஓ ஜோலு, எனக்கு இது மேல நம்பிக்கையே இல்ல சுத்தமா. நீ ஏதோ சொல்ற, நான் ஓகே ஃபைன். டேய் சுஜித், என்னடா அந்த சோட்டா பீம் ராஜு என்னென்னமோ கதை சொல்றான், அதெல்லாம் உண்மையாடா? தெரியலையாடா, சின்ன வயசுல என் பாட்டி என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டோம்ல. சரிவா, நம்ம வாத்தியார் தோட்டம் போவோம். எவ்வளவு நேரம் இங்கேயே நின்றுட்டு இருக்குது? இந்த டோலு குட்டி பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆனா இந்த கோயில் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ரெடி பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா பண்ணலையே. ஏ லக்கி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இந்த சீக்கிரம் வா. வரேன் வரேன். ஒரு நிமிஷம் சாமிய முழுசா பார்க்க ஓடுறாங்களா? சுஜித், என்னடா இது? அச்சோ, மாட்டிக்கிட்டோமா நம்ம? டேய் சுஜித், எப்படிடா அங்க குதிரை திடீர்னு வந்துச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. நல்ல வேலை குதிரையை பார்த்தோன்னே நம்ம ஓடி வந்துட்டோம். இல்லன்னு வச்சுக்க, டோலு அதுக்கும் ஒரு கதை சொல்லியிருப்பான். ஐ திங்க் அந்த குதிரை வேற யாரோடதுன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். வழி மாதிரி வந்திருக்கோம் போல. இருந்தாலும் அந்த கோயில ஃபுல்லா கட்டி முடிச்சிருக்கலாம். பாதி கட்டியிருக்கவே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா கட்டியிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆனா எனக்கு என்னவோ அந்த கோயில எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன பசங்களா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு இல்லன்னு அந்த மர்ம கோயில் பக்கம் எதுவும் நீங்க போகலல்ல? ஐயோ பாட்டி, அந்த கோயில் சைடு தான் போனோம். அங்கெல்லாம் எதுக்குடா போனீங்க நீங்க? அங்கெல்லாம் யார கூட்டிட்டு போனா முதல்ல உங்களை? பாட்டி, டோலு தான் எங்களை அங்க கூட்டு போனா. அங்க ஒரு வாத்தியார் தோட்டம் இருக்குமாமே, அதை பார்க்க நல்லா இருக்கும்னா. போற வழியில பார்த்தா இந்த கோயில் வந்துருச்சு. கோயிலை பார்த்தோன்னே அவன் கதை கதையா பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன் பாட்டி, ஏதாவது பிரச்சனையா? அட கடவுளே, பசங்களா முதல்ல நீங்க எல்லாம் ஏஞ்சிருங்க, போய் கை காலை கழுவிட்டு வாங்க. ஏன் பாட்டி கை காலெல்லாம் கழுவ சொல்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க வரும்போது குதிரை வேற எதிர்க்க பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு அந்த குதிரை. என்ற பசங்களா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குதிரைய பாத்தீங்களா? அந்த குதிரையை இது வரைக்கும் இங்க யாருமே பார்த்தது இல்ல தெரியுமா? அது யாரோட குதிரைன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்குலாம்? அந்த குதிரையை போய் பார்த்தேன்னு சொல்றீங்களே, என்னால நம்பவே முடியல. பசங்களா நீங்களா வளர்றீங்களா என்ன? பாட்டி, நிஜமா தான் சொல்றோம். கோயில ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு டோலு சொன்னானா, உடனே வெளியே வந்தோம் பாருங்க. பார்த்தா குதிரை நிக்குது. உடனே அங்கிருந்து ஓடி வந்துட்டோம் பாட்டி. அட பசங்களா, அப்ப நீங்க பார்த்தது நிஜமாலுமே அந்த குதிரை தான். அந்த குதிரையே இன்னும் உயிரோட இருக்குன்னா அப்ப அந்த அரக்கனும் இன்னும் இருக்கான். அரக்கனா? என்ன பாட்டி சொல்றீங்க? யார் அவன்? அரக்கனா அவனோடதுதான் பசங்களா அந்த இடமே. அங்க கோயில் கட்டுறதுல அவனுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. அங்க வேலை செய்யற வரவங்க எல்லாருமே அவன் பலியாக்கிட்டான். இதோட அவனோட ஆட்டம் முடியல பசங்களா. அந்த சைட்ல போற மக்கள் எல்லாருக்குமே உடல் அளவுலயும் மனதளவுலயும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. எல்லாருமே மர்மமான முறையில வேற இறந்து போயிட்டாங்க. அதனாலயே அந்த சைட்ல போறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. பாட்டி பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளவு சம்பவம் எல்லாம் கோயில்ல தான் நடக்குது, சாமி எதுவுமே பண்ணலையா? இருடா சுஜித்து, சொல்றேன் கேள்றா. அவன் அந்த சாமியோட சக்தி படைச்சவன். அதனாலதான் அந்த சாமியாலுமே ஒண்ணும் பண்ண முடியல. அவன் இது வரைக்கும் ஒரு மனுஷனா இல்ல பேயா இல்ல மந்திரவாதியான்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. நீங்க அந்த குதிரையை வேற பாத்திருக்கீங்க. அப்ப அவன் இன்னும் அங்க இருக்கான்னு தான் அர்த்தம். அம்மா, இந்த டைம்ல எதுக்குமா இந்த அரக்கனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? அட, அதை ஏமா கேக்குற? இந்த சுஜித்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அந்த கதையோட வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது, அந்த கோயிலுக்கு போனீங்களா? எதுக்குடா அந்த கோயிலுக்கு போனீங்க? மாமா, வாத்தியார் தோட்டத்துக்கு போலான்னு டோலு கூட்டு போனாமா. அங்க பார்த்தா அந்த கோயில் இருந்துச்சு, அதான் அப்படியே போனோம். இனிமே அங்கெல்லாம் போக மாட்டோமா. அங்கெல்லாம் போக கூடாதுடா சுஜித்து. அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த அரக்கன் சும்மா விட மாட்டான். ஆமா, அங்க போய் நீங்க எதுவும் தொடல, எதுவும் எடுத்துட்டு வரல? ஐயோ, என்ன எந்த பொருளும் எடுக்க கூடாது தொடக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. நம்ம வேற. இல்ல இல்ல, நாங்க எதையும் தொடவும் இல்ல, எடுக்கவும் இல்ல. சரி, இதுக்கப்புறம் நீங்க அந்த சைட்லாம் போகாதீங்க. சுத்தி பாக்குறதுக்கு இந்த ஊர்ல நிறைய இடம் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அந்த சைட்ல 5 தலை நாகம் இருக்குன்னு வேற சொல்றாங்க. கடைசியா நம்ம ராஜவேல் தாத்தா தான் அங்க பார்த்தாரு. அதை பார்த்துட்டு மர்மமான முறையில அவர் இறந்துட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? சரி, டைம் ஆகுது பாருங்க. 6 மணிக்கு மேல ஆக போகுது. எல்லாரும் சாப்பிட்டு சீக்கிரமா போய் படுத்து தூங்குங்க. என்னடா சுஜித், ஒன்னும் தூங்காம இருக்க? என்னாச்சு உனக்கு? கண்ணு முன்னாலே ஏதேதோ சவுண்ட் எல்லாம் கேக்குதுப்பா, சுத்தமா தூக்கம் வரல. பாட்டி அந்த கதை சொன்னதுல இருந்து பயமா இருக்கு.
கதையா? என்ன கதை? மர்ம கோயில் கதையா? ஆமா ஆமா அதேதான்ப்பா. அங்க வேற ஒரு 5 தலை பாம்பு இருக்காமே. அது மட்டும் இல்லாம அரக்கன் வேற ஒருத்தன் இருக்கானா. அந்த சைடு போனா யாரையும் விட மாட்டானா அவன் சும்மா. நாங்க வேற தெரியாம அங்க போயிட்டோம். அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுப்பா. அதான் தூக்கம் வரல. அட, என்ன சுஜித் நீ இதுக்கே பயப்படுறியா? அங்க டைனோசர்லாம் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? என்னப்பா சொல்ற? டைனோசரா? அதெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? அதெல்லாம் எப்பயோ அழிஞ்சு போச்சுல. என்னடா சுஜித் இந்த கதையை நம்ப மாட்ற, ஆனா உங்க பாட்டி சொன்ன கதையை மட்டும் நம்புறியா? அதே மாதிரிதான்டா இதுவும். எல்லாம் அந்த காலத்துல டைம் இல்லைன்னு அடிச்சு விட்ட கட்டுக்கதடா. அதெல்லாம் நீ எதுவும் நம்பாத, சரியா? அமைதியா படுத்து தூங்கு, அப்பா இருக்கு. என்ன இது எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. சுஜித்தோட அம்மா வேற அந்த கோயில்ல இருந்து எதுனா எடுத்தீங்களா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நம்ம வேற அங்க இருக்கிற மணியை தூக்கிட்டு வந்துட்டோம். இது யாருக்குமே தெரியாதே. ஐயோ, என்ன இப்ப போய் மணி சவுண்ட்லாம் கேக்குது? எனக்கு தெரியும். ஹலோ பசங்களா, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.